பின்னாடி வரவர் பஸ் பார்த்துங்க. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் பிரேக் போகலாம். ஃபர்ஸ்ட் கியரில் இருக்கா போகலாம் போங்க. எந்த காரணத்தை கொண்டும் பிரேக்கை வந்து சடனாக அடிக்கவே கூடாது. நியூட்ரல் பண்ணிடணும். ஆமாம், அதுக்கு தான் நியூட்ரல் ஃப்ளோ. நான் உங்களுக்கு எதுக்கு வந்து நியூட்ரல் ஃப்ளோ பக்காவாக சொல்லி கொடுக்குறேன்னா அதுக்கு தான். நியூட்ரலை போட்டு ஸ்டெப் பிரேக் டக்குன்னு வந்துட்டான் அப்படின்னா கூட ஸ்லோ தான். டக்குன்னு வச்சா பின்னாடி இருக்கும் நம்ம வண்டியில டக்குன்னு அடிப்பாரு. அவன் ரிஸ்க். ஆமா புரியுது. அதனால நீங்க அது பெட்டர் தானே. அவர் உள்ள வேணா நீங்க இவரை கூட லைட்டா வச்சிடலாம். ஆனா பின்னாடி இருக்கிற நம்மள வச்சா நம்ம வண்டி பெரிய டேமேஜ் ஆயிடும். பாருங்க பெரிய உருவம் அது. சரிதான், உங்களுக்கு பஸ் நிக்குது பாருங்க. அது பெரிய உருவம், இது சின்ன உருவம். இவர் தப்பு பண்ணாருன்னா நீங்க தண்டனை கொடுத்துருங்க. அவ்வளவுதான். அதாவது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் சார் நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல போய் மேனேஜ் உங்களால பண்ண முடியலன்னா லைட்டா போய் அவரை தள்ளுங்க. தப்பு கிடையாது. அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க நம்ம அடி வாங்க முடியாது. புரிஞ்சுதா உங்களுக்கு? தப்பு பண்ணவங்களுக்கு தான் பிரேக் அடிச்சா அது நம்ம தப்பு. அதாவது யாரு தப்பு பண்றாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம தண்டனை கொடுக்கணும். தவிர சும்மா வரவன்ட்டு நோண்டி நம்ம தப்பு வாங்கிக்க கூடாது. நம்ம அடி வாங்கிக்க கூடாது. ஸ்லோவா போங்க. ஸ்லோ. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே கிரேட். மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி இஷ்யூலாம் நடக்காது சார். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இதெல்லாம் வராது. பட் இருந்தாலும் ஒரு ஒஸ்ட் கண்டிஷனுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்க. ஸோ வியூவர்ஸ், உங்களுக்கு வந்து நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் ஜாயின் பண்ணி பக்காவாக ஒரு ப்ரொஃபஷ்னலாக கார் ஓட்ட கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ரெட்டு வரப்போகுது. நீங்கள் நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. ஆமாம் நிற்கணும், அதப்போ ரெட்டு வந்துச்சு. ஸோ நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ண வேண்டிய நம்பரு 8678981111. ஸோ சென்னை கார் ட்ரைனர்ஸ் வேர்ல்டு நம்பர் 1. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆக்சிடென்ட்டே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பக்காவாக சாருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். சார் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெடில்ஸ் லொக்கேஷன். எப்படி சார் இருந்தது? ரெடில்ஸ்லேருந்து 2 hours வந்துட்டீங்க. இப்போ தேனாம்பேட்டை கிட்ட இது இப்போ நந்தனம் கிட்ட வந்துட்டோம் நம்ம. ஆமாம், எப்படி இருக்கு உங்களுக்கு? கூலாக இருக்குது சார். சார் டெக்னிக்ஸ்லாம் பயங்கரமாக யூஸ் ஆகுது. ஹைவேலேருந்து இந்த மாதிரி சின்ன நேரோ சீட்லேருந்து எல்லாமே யூஸ் ஆகுது. ஸோ அடுத்து இப்போ மால்ஸ்க்கு போயிட்டு கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ண பார்க்கிங்கையும் ஸ்லோப்பையும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ அதோட கம்ப்ளீட் ஆகிடும் பேக்கேஜ். கரெக்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பக்காவாக வந்து சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செக்ஷன் வைஸும் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் வந்து ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. வெளியூரில் இருக்கிறவங்க நீங்கள் கவலைப்பட வேணாம். அதேமாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் வியூவர்ஸ். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு எஃபர்ட் போட்டு நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறோம், நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லி கொடுக்குறோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் சப்போர்ட் பண்ண வேண்டியது. தேங்க்யூ வியூவர்ஸ். பாய்.